ஜனநாயகன் இஷ்யூ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நான் பார்த்தது கிடையாது, எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஒரு படம் வந்து ஷூட்டிங் பண்ணுவாங்க, முடியும், சென்சார் போர்டுக்கு போகும், இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ரிலீஸ் ஆகும், இப்படி தான் படம். அப்படி இல்லைன்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி நமக்கு வந்து இன்னொரு நாளே வந்து நமக்கு டெலிகிராம்லேயோ இதுலேயோ வந்து கண்டிப்பாக வெளியே வந்துடும் அந்த படம். ஒரு நாள் தாண்டாது. சில நேரம் வந்து வெளிநாட்டில் ரிலீஸ் ஆகும் படம், ஒரு நாள் ப்ரீமியர் ஷோ ரிலீஸ் ஆகிடும், சாயந்தரமே வந்து வந்துடும் பிரிண்ட்டு. சாயந்தரம் ரிலீஸ் ஆன இதுனா காலைல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா மத்தியானமே வந்துடும், டிவிடியில் வந்துடும். இப்போது இந்த படம் வந்து சென்சாருக்கு போன படம், சென்சாருக்கு போயிட்டு அங்கேயே வந்து இன்னும் வேலை முடியல, அவங்களே வந்து அந்த சர்டிஃபிகேட் யூவா ஏவா அது வந்து அது 18+ என்னென்னு அது கொடுக்கவே இல்லை இன்னும். அதை கொடுக்காமலே அந்த ஒரு படம் வந்து லீக் ஆகிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் சீன் லீக் ஆகிடுச்சு, 2 நிமிஷம் சீன் லீக் ஆகிடுச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல் படமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த படத்தை அந்த ஒரு சின்ன சீனாக கூட இந்த இன்ஸ்டாகிராமில் இதில் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த சின்ன சீன் கூட விரும்பி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதே இல்லை. வந்துச்சுன்னா உடனே வந்து அதில் ரிப்போர்ட், ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டில் போயிட்டு உடனே அந்த சீனில் ரிப்போர்ட்டில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி விட்டுடுறேன். அதுதான் பண்ணணும். என்னன்னா அவ்வளோ 500 கோடி 600 கோடி படம் போட்டு எடுத்திருக்காங்க, காசு அப்பாற்பட்டது. ஆனால் அவங்களோட உழைப்பு, நம்ம தேட்டரில் வந்து நம்ம ஃபேஸ் வந்து நம்ம தேட்டரில் வரப்போகுது, எவ்வளோ பேர் வந்து புது ஆளுங்களாம் வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க, விஜய் கூட நம்ம நடிக்கணும் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் விரும்பி நடிச்சிருப்பாங்க. அவங்கள வந்து அவங்க மனசுலலாம் தோன்றது ஒரு நாள் நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ நம்ம சுற்றி இருக்கிறவங்களையோ நம்ம கூட்டு போயிட்டு, இல்லைனா அவங்களுக்கு இந்த படம் வந்து பார்த்தா நம்ம என்ன நினைப்பாங்க, நமக்கு வந்து நிறைய வாய்ப்பு கிடைக்கும், இது மூலயமா இந்த படம் மூலயமா நமக்கு நிறைய அடுத்த படம் வரும், நமக்கு ஒரு பெரிய ஹீரோ கூட நடித்தா நமக்கு நிறைய பேர் நம்ம தெரிய வருவோம் அப்படின்னு நினச்சவங்க ஏகப்பட்ட பேர். அதை தேட்டரில் பார்த்துட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கொண்டாடுறவங்க ஏகப்பட்ட பேர். இன்றைக்கி வந்து மோசமான நிலைமையில் இந்த படம் வந்து வெளியே வந்துருச்சு. அவரோட அரசியல் காரணமாக இந்த படம் வெளியே வந்திருக்கு. இது வந்து அவங்களே எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? அவங்களுக்கு இதால வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை பார்த்துட்டு அவங்கள கொண்டாடுறவங்க அது வேற விஷயம். இந்த மாதிரி லீக் ஆகும்போது அவருக்கு ஆல்ரெடி பெரிய நல்ல பேர் இருக்க தான் செய்யுது. விஜய்க்கு வந்து ஏதோ வந்து அவர் இன்னைக்கு ஸ்டார் ஆகி இன்னொரு நாளைக்கு அவர் அப்படி கட்சி ஆரம்பிக்கல. 35 வருஷமா ஒரு படம் நடிச்சுட்டு அப்புறம் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வராரு, நல்லது செய்யணும்னு வராரு. ஓகே, நீங்க வந்து அரசியல் விமர்சனம் வைங்க, இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து படம் நல்லா இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைங்க. அது உங்களுக்கு அது தனிப்பட்ட ஒரு மனுஷனோட அது விருப்பம். இவ்வளோ நாள் வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, ப்ளூ சட்டையை வந்து அவர் விமர்சனம் பண்ணதுக்கு இந்த படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாரு, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. ஒரு சில படத்துக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கு கூட சில படத்துக்கு அவர் மிக்சட் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி கொடுக்கும்போதே ஒரு படம் பார்த்துட்டு தான் அவர் சொல்றாரு. அதுக்கே வந்து நீங்க ஏகப்பட்ட பேர் கொந்தளிச்சிங்க, இது பண்ணீங்க அது பண்ணீங்க. இப்போ இந்த படம் வரும்போது மட்டும், இந்த படம் வந்தா நம்ம படம் என்ன ஆகுறது நாளைக்கு அப்படிதான் யோசிக்கீங்க தவிர்த்து, அவரு சினிமாவுக்கு வந்து இவ்வளோ நாள் உழைச்சிருக்காரு, அவரோட படம் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நீங்க வந்து அவரை சொல்லியும் அந்த மாதிரி நீங்க யாருமே சொல்லலை. நீங்க சொல்றதெல்லாம் என்ன, இந்த படமே வந்து இவ்வளோ பெரிய படம் எவ்வளோ சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க, அதுவே வந்து வெளியே வருதுன்னா நம்மளோட படத்துக்கெல்லாம் ஆளே இருக்க மாட்டாங்களே, அதெல்லாம் ஈஸியா வந்து லீக் பண்ணி விட்டுருவாங்களே அப்படின்னு அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்றீங்க. நீங்களாம் சினிமா ரசிகர்களாம் கிடையாதுடா, உங்க சுயநலத்துக்காக பண்றவங்க தான் நீங்களாம். நீங்க இவ்வளோ சுயநலம் பிடிச்சவங்க. நீங்க வந்து உங்களோட படம் கண்டிப்பா லீக் ஆகதான் செய்யும். ஏன்னா வந்து கண்டிப்பா அதுக்காகவே நிறைய பேர் லீக் பண்ணி விட்டுருவாங்க ஏதாவது ஒரு சீனு கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்குலாம் பண்ணணும் கண்டிப்பா. ஒருத்தர் அரசியலுக்கு வராரு, அரசியலுக்கு வந்து அவர் எடுத்து வைக்கிற அரசியல் என்னவா இருக்கு இன்னைக்கு? எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற அரசியல் தான் இருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி ஒன்றும் மக்கள் பணத்துல ஒன்றும் இங்க கொண்டாடல, மக்கள் பணத்தை ஒன்றும் கொள்ளடிக்கல, ஒன்றும் பண்ணல. அவர் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு படத்துலையும் ஒரு ரிஸ்க் எடுத்து படத்தை மூலியமா சம்பாதிக்கிறாரு. இன்னைக்கு அது ஒரு படம் மூலியமா மீடியா மூலியமா சம்பாதிக்கிறது எப்படியோ, அது இப்போ யூடியூப் மூலியமா எப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து வியூஸ் மூலியமாவோ ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்களோ, ஆட்ஸ் மூலியமா சம்பாதிக்கிறாங்களோ, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பொருள் செலவுல அவங்க பணம் போட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ மக்களை வந்து சந்தோஷப்படுத்தி தான் அந்த காசை வாங்குறாங்க. அது நியாயமான காசு. அந்த காசை வாங்கிட்டு அப்படியே பீரோக்குள்ள வைக்கிறது கிடையாது. அந்த காசுல எவ்வளோ டேக்ஸ் வந்து நம்ம கட்டணுமோ கவர்மெண்ட்டுக்கு, அந்த டேக்ஸை கட்டிட்டு தான் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இவ்வளோ வந்து நீங்க பண்றீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க.